ஹலோ ஆல் வணக்கம். எக்ஸ்பாத் பத்தி தனித்தனியா நெறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனா, இந்த வீடியோல எல்லா செஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பாத் கைடா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோலயே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்னா, எக்ஸ்பாத்னா என்ன? எக்ஸ்பாத்தோட டைப்ஸ் அதாவது அப்சல்யூட் எக்ஸ்பாத், ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னா என்ன? அண்ட் ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்த வெவ்வேறு விதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒண்ணு எக்ஸ்பாத் யூசிங் ஆட்ரிபியூட், எக்ஸ்பாத் யூசிங் ஃபங்ஷன்ஸ், எக்ஸ்பாத் யூசிங் கண்டிஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பாத் யூசிங் ஆக்சஸ். ஸோ இது எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து எக்ஸ்பாத்தை கற்றுக்கோங்க. எக்ஸ்பாத் ஓகேவா? எக்ஸ்பாத் அப்படின்றது ஒன் ஆஃப் த லொக்கேட்டர். அந்த எக்ஸ்பாத் லொக்கேட்டர் மூலமாக நம்மளால் எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண முடியும். இதை வந்து நான் ரொம்ப பிகினிங் ஆஃப் த கோர்ஸ்லேயே லொக்கேட்டர்ஸ்னு ஒரு டாபிக் எடுத்திருப்பேன். அதில் ஒன் ஆஃப் த லொக்கேட்டர் எக்ஸ்பாத். அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் அந்த எக்ஸ்பாத்தையும் சிம்பிளாக எப்படி எடுக்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி அந்த எக்ஸ்பாத்தை நம்ம ஓனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா செலினியமில் அது ரொம்ப முக்கியம். இன்டர்வியூஸில் கூட நிறைய கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ஜென்ரலாக எக்ஸ்பாத் அப்படின்னா என்னன்னா, HTML ஃபர்ஸ்ட் இங்கே நல்லா பாருங்கள், டேக்ஸால் பில்ட் ஆயிருக்கு. ஓகேவா? டிவ்னு ஒரு டேக் இருக்குது, H2ன்னு ஒரு டேக் இருக்குது. கரெக்டாக? இந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் ஒரு பாத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அதுதான் எக்ஸ்பாத். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அந்த அந்த டேக் எந்த வழியாக இருக்குது, இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த டேக்ஸ் எல்லாமே XML மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு பேரண்ட் நோடு, அதுக்கப்புறம் அந்த நோடுக்குள்ள சைல்டு நோடு அப்படின்னு சொல்லிட்டு டேக் எல்லாம் நம்ம நோடோ கம்பேர் பண்ணுவோம். இதை வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு சொல்லுவோம். அதான் டாம். ஓகேவா? இருக்கு. இப்போ இந்த வெப்பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எலிமெண்ட் வேணால் செலக்ட் பண்ணலாம். எல்லாமே டேக்கால தானே பில்ட் ஆயிருக்கு. ஆனால் இதோட பேரண்ட் டேக் என்னது, இதுக்குள்ள சைல்ட் டேக் நிறைய இருக்குல்ல, அதில் எந்த டேக்ல இந்த எலிமெண்ட் எழுதியிருக்காங்க அப்படின்றத ஒரு பாத்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எக்ஸ்பாத். அடுத்ததா இதோட டைப்ஸ் எத்தனைன்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை எக்ஸ்பாத் இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஹை லெவலில் மொத்தமாக 2 எக்ஸ்பாத் தான் இருக்கு. ஒன்று வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத், இன்னொன்று ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்பாத் என்னன்னா, இட் ஸ்பெசிஃபைஸ் ஃபுல் பாத் ஃப்ரம் த ரூட் HTML நோடு பிகின்ஸ் வித் ஸ்லாஷ். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா HTML டேக், அதுக்கப்புறமா அந்த எலமெண்ட் வந்து ஏன்ற டேக் இங்க இருக்குன்னா அதோட கம்ப்ளீட் பாத், HTML ஆரம்பிச்சு அது எது வழியா வருதுன்றத அந்த கம்ப்ளீட் பாத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்சல்யூட் பாத். இப்போ இந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத்தை நம்மளே மேனுவலா எப்படி ஃபைண்ட் பண்ணலான்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்குல்ல, என்டர் யூசர் நேம், இந்த எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். ஓகே, இந்த எலிமெண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பாத்தை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி எக்ஸ்பாத்னு இந்த டூல் மூலமாகவே நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். காப்பி ஃபுல் எக்ஸ்பாத். ஓகேவா? ஃபுல் எக்ஸ்பாத் தான் கம்ப்ளீட் எக்ஸ்பாத் விச் இஸ் அப்சல்யூட் எக்ஸ்பாத். பட் நம்ம அந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணாமல் நம்மளே ஓனாக எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபைன். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இந்த HTML பேஜ் இருக்குது. கரெக்டாக? இதில் மொத்தம் எத்தனை டேக்ஸ் இருக்குது? HTML தான் பேரண்ட் டேக். இது ஆரம்பித்து நிறைய டேக்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு எல்லா டேக்கையும் மினிமைஸ் பண்ணணும். ஓகே, மினிமைஸ்னா இப்போ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக? இந்த எக்ஸ்பான்ஷனை குறைக்கணும். மினிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்கள் கண்ணில் எத்தனை டேக் தெரியுதுன்னா, மொத்தமாக HTML டேக் ஓப்பன் ஆகுது, HTML டேக் க்ளோஸ் ஆகுது, அதுக்குள்ளே ஹெட் பாடி இருக்குது. ஸோ பேரண்ட் டேக் இங்கே என்னது? HTML. அப்போ கம்ப்ளீட் எக்ஸ்பாத் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா முதல் டேக் வந்து HTML. இப்போ இந்த HTML டேகை போடுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஸ்லாஷ். அப்சல்யூட் எக்ஸ்பாத் ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கிள் ஸ்லாஷ். இதுக்கப்புறம் HTML. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லாஷ் போடுவோம். இப்போ அடுத்ததாக என்ன டேக் வரணுன்றதை பார்ப்போம். இப்போ HTML டேக்குள்ள 2 டேக் இருக்கு. இதில் எந்த டேக்குள்ள நம்ம எலிமெண்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், எலிமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேக் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்க? ஹெட் அப்படியே இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகலை. பாடி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? நான் பாடி மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மறுபடியும். அப்போ உங்கள் எலிமெண்ட் எதுக்குள்ள இருக்கு? பாடிக்குள்ள இருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டாக டைப் பண்ண வேண்டியது பாடி. ஓகே, இப்போ இந்த பாடி டேகை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதுக்குள்ள நிறைய டேக்ஸ் இருக்கு. சரியா? நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லா டேகையும் மினிமைஸ் பண்ண போகிறோம். ஸோ பாடிக்குள்ள எத்தனை டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் இருக்கு, இன்னொரு டிவ் இருக்கு, அகெயின் ஒரு டிவ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு. மொத்தம் 3 டிவ் டேக் இருக்கு, ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு.
இதில் நம்ம எலமெண்ட் எந்த டிவ்வுக்குள்ளே இருக்குது இல்லை ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். திரும்பவும் அந்த எலமெண்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மவுஸ் ஒரு எடுத்துகிட்டு போனாலே தெரியும். பார்த்தீங்கன்னா டிவ் டேக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. சரியா? நான் மறுபடியும் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்போது மொத்தம் 3 டிவ் இருக்குல்ல, அதில் டிவ்ல தான் நம்ம எலமெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே தான் இருக்குன்றதுனால தான் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடிக்குள்ள div போட்டால் போதுமானா இல்லை, div ஆஃப் 1 அப்படின்னு போடணும். இந்த பிராக்கெட் ஓப்பன் பண்ணி divல ஃபர்ஸ்ட் டிவா செகண்ட் டிவா, யூஸ்வலாக ஒரே டிவ் இருந்தால் அப்போ வெறும் டிவ்னு போட்டாலே போதும். ஆனால் எப்போ மோர் தேன் 1 div இருக்கோ அப்போ நீங்கள் div ஆஃப் 1 போடணும். ஓகேவா? மோர் தேன் 1 டேக் இருந்தால் அந்த செக்ஷனில் அப்போ இந்த மாதிரி பொசிஷனை வச்சு போடணும். ஓகே. ஸோ div ஆஃப் 1க்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் முதல்ல மினிமைஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். டிவ்வுக்குள்ள இதை பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த டிவ்வுக்குள்ளே எத்தனை டேக்ஸ் இருக்குது? ஃபார்ம் டேக் இருக்குது, பேராகிராஃப் டேக் இருக்குது. சரியா? மினிமைஸ் பண்ணால் அதெல்லாம் தெரியல. அப்போ டிவ்வுக்குள்ளே ஃபார்ம் பேராகிராஃப் டேக் இருக்குது. இப்போ இந்த 2 டேக்கில் எந்த டேக் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றத எலிமெண்ட்டை மவுஸ் ஓவர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக் தான் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்போ ஃபார்முக்குள்ளே தான் நம்ம எலிமெண்ட் இருக்கு. ஃபார்ம் ஸ்லாஷ் இந்த ஃபார்முக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம என்ன பண்ணலாம்னா எத்தனை டேக் இருக்குன்னு பார்க்க முடியும் நம்மளால ஈஸியாக. இதுக்கு மேலே நம்ம மினிமைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சிங்குலர் டேக்ஸ். 2 இன்புட் டேக் இருக்குது, ஒரு பட்டன் டேக் இருக்குது, ஒரு பேராகிராஃப் டேக் இருக்குது. எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது, ஃபார்முக்குள்ளே இருக்குது. இதில் நம்ம எலிமெண்ட் எது ஹைலைட் ஆகுதுன்னு பார்ப்போமா? பார்த்தீங்கன்னா இன்புட் டேக் தான் நம்மளோட எலிமெண்ட். ஃபார்முக்குள்ளே ஃபைனலாக நம்ம எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இன்புட் ஏற்கனவே சொன்னால மல்டிபிள் டேக்ஸ் அந்த செக்ஷனில் இருந்தால் நம்ம பொசிஷனை மென்ஷன் பண்ணோம். இன்புட் ஆஃப் 1 ஏன்னா இன்புட்டே நம்ம எலிமெண்ட் தான். ஸோ இதுதான் ஒரு அப்சல்யூட் எக்ஸ்பாத். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பாத் கரெக்ட் தான் அப்படின்றத செக் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணிக்கலாம். இந்த எலிமெண்ட் செக்ஷனில் கண்ட்ரோல் Fன்னு கொடுப்போம். கண்ட்ரோல் Fன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச் பார் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் இந்த எக்ஸ்பாத்தை நம்ம பேஸ்ட் பண்ணணும். கண்ட்ரோல் V இப்படி பேஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலிமெண்ட் செலக்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ கரெக்டான எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்றத கிராஸ் செக் பண்ணலாம். இன்கேஸ் நான் ப்ராக்கெட் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்டர் தட்டுறேன், எந்த ஒரு செலெக்ஷன் நடக்கல. பார்த்தீங்களா? ஹைலைட் ஆகல. இதுவே நான் ப்ராக்கெட் போட்டு என்டர் தட்டுறேன், பார்த்தீங்களா? போட்ட உடனே அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகுது, அந்த டேக் செக்ஷனும் ஹைலைட் ஆகுது. கம்ப்ளீட் எக்ஸ்பாத்னா இதுதான் அப்சல்யூட் எக்ஸ்பாத்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு படி போய் ப்ரௌசரை லான்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்குற அந்த யூஆர்எல், வெப்பேஜோட யூஆர்எல் லோட் பண்ணுறேன். அந்த யூசர் நேம் ஃபீல்டை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ driver.find element by நம்ம கிட்ட எக்ஸ்பாத் இருக்குது. கரெக்டாக? by எக்ஸ்பாத். இப்போ என் எக்ஸ்பாத் கரெக்டா, நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பாத் கரெக்டான்னு செக் பண்ண போகிறேன். சிம்பிள். அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட் மூலமாக டெக்ஸ்ட்டை என்டர் பண்ண போகிறேன். ஸோ எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறது கரெக்டாக ஃபைண்ட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இதுதானே அந்த அப்சல்யூட் எக்ஸ்பாத். என்ன காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ்பாத். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணணும். பார்த்தீங்களா? ப்ரௌசர் லான்ச் ஆயிருக்கு, கணேஷ்ன்ற வேர்ட் டைப் ஆயிருக்கு. அப்போ எலிமெண்ட் கரெக்டாக ஃபைண்ட் ஆயிருக்கு. ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பாத்தில் மொத்தம் கம்ப்ளீட் எக்ஸ்பாத் இருக்கு, ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்தை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்றது தான் அடுத்தடுத்த டைப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, ஒரு டேக்ல இருக்கிற ஆட்ரிபியூட்டை வச்சு எக்ஸ்பாத்தை நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி? HTML ஒரு டேக் இருக்கும், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டேக் இருக்கும். அந்த டேக்ல இருக்கிற ஆட்ரிபியூட்ஸை வச்சு நம்மளால ஒரு எக்ஸ்பாத்தை ஃபார்ம் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பாத்தை நம்ம பாஸ் பண்ணி எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணலான்றத ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் பார்ப்போம்.
இப்போ இந்த பேஜ்ல இருக்க எலிமெண்ட் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம். உதாரணத்துக்கு என்டர் யூசர் நேம். இப்போ நான் வந்து அந்த எலிமெண்டோட டேகை ஹைலைட் பண்றேன். பாத்தீங்களா? இன்புட் டேக். டேக்ல என்னென்னலாம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம், பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம். இதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு இந்த எலிமெண்ட்டுக்கான எக்ஸ்பாத்தை நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆட்ரிபியூட்ஸை பற்றி புரிஞ்சிருச்சு. இப்போ அதை எப்படி எக்ஸ்பார்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதுக்கான சின்டெக்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்லாஷ் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோமோ அந்த எலிமெண்ட்டோட டேக் நேமை போடணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணணும். சிம்பிள். இதுக்குள்ள இந்த சின்டெக்ஸை எழுதணும். அதாவது அட்டுன்னு போட்டு அந்த டேக்ல இருக்கிற ஆட்ரிபியூட்டை போடணும். அந்த ஆட்ரிபியூட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை போடணும். ஸோ இதுதான் சின்டெக்ஸ். ஸோ இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பார்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும். நான் எக்ஸாம்பிளுக்கு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் கிளாஸ் எக்ஸ்பார்ட் ப்ராக்டிஸ், ஒரு மெயின் மெத்தட். இதில் ரெஃபரன்ஸ்க்காக அந்த சின்டெக்ஸை எழுதிட்டேன். சரியா? ப்ரௌசரையும் லான்ச் பண்ணிட்டேன். அப்ளிகேஷன் யூஆர்ஐ லோட் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்டர் யூசர் நேம். ஸோ வெப் எலிமெண்ட் யூசர் நேம், இதுதான் என்னோட எலிமெண்ட் நேம். வெப் எலிமெண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பார்ட். இந்த இடத்துல தான் நான் எக்ஸ்பார்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சின்டெக்ஸ் பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பார்ட்டை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்லாஷ். கரெக்டா? டபுள் ஸ்லாஷ். அடுத்தது டேக் நேம். இப்போ இந்த என்டர் யூசர் நேமோட டேக் இதுதான். இதோட நேம் என்னது? இன்புட். இதுதான் டேக் நேம். இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். கரெக்டா? அப்ப டேக் நேமை ஃபர்ஸ்ட் போடணும். டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் வந்து இன்புட். சின்டெக்ஸ் வந்து டேக் நேம். அது என்ன டேக் நீங்க ஃபைண்ட் பண்றீங்களோ அந்த நேமை போடணும். நம்ம இன்புட் டேக்ல இருக்கும். ஓகே, அந்த பிராக்கெட் ஓபன் பண்ணிடுவோம், அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ இதில் அவங்க கேட்கறது ஒன்று தான், அந்த டேக்ல இருக்க ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட்டா போடணும். மேக் இட் சிம்பிள். அட்டு ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னு பாருங்க. ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம் இருக்கு, பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம் இருக்கு, டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? இந்த மூணுத்துல நீங்க எதை யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். சரியா? இப்போ நான் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். அவ்வளோதான். இந்த சின்டெக்ஸை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த எக்ஸ்பார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பார்ட்டை இங்கேயே நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண உடனே ஹைலைட் ஆயிடுச்சா? இந்த எலிமெண்ட்டும் ஹைலைட் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ இது கரெக்டான எக்ஸ்பார்ட் தான். பட் இது என்ன பிரச்சனைனா, இந்த எக்ஸ்பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணால் எனக்கு ப்ராப்ளம் வரும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 2 ரிசல்ட்ஸ் காட்டுது. 1 of 2 காட்டுது பாருங்க. which means டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்லேயே நம்ம கிட்ட மல்டிபிள் டேக்ஸ் இருக்கு. சரியா? டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்லேயே மல்டிபிள் டேக்ஸ் இருக்கு. அப்போ இது பெஸ்ட் அப்ரோச்சா இருக்காது. ஓகேவா? இந்த எக்ஸ்பார்ட் ஃபார்ம் பண்ணது கரெக்ட் தான், ஆனால் இது 2 டேக் ஐடென்டிஃபை பண்ணுது பாருங்க. இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஐடி ஈக்குவல் டு ரெஜ் யூசர் நேம் இருக்கு, இதுல பாத்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம் இருக்கு. நமக்கு தேவையான டேக் இதுதான். பட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் நீங்க கொடுத்ததுனால 2 டேக்லயுமே டெக்ஸ்ட் இருக்குல்ல, அப்போ 2 எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும் அது. சரியா? நமக்கு தேவை எக்ஸாக்டா இந்த எலிமெண்ட் தான். ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்கிற செகண்ட் ஆட்ரிபியூட்டான ஐடி ஈக்குவல் டு யூசர் நேமை நம்ம போடுவோம். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக அடுத்த ஆட்ரிபியூட் என்ன இருக்கு? ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம். இங்க நான் மவுஸை காமிக்கிறேன்ல, 1 of 1. ஓகேவா? ஜூம் கூட பண்றேன். 1 of 1. இது ஒரே ஒரு டேக் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி எக்ஸ்பார்ட்ல போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த யூசர் நேம் டாட் சென்ட் கீஸ்னு கொடுப்போம். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ.
இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸ்பாத் கரெக்டாக ஒர்க் ஆகும். ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்களா, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ என்டர் ஆயிருக்கு. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பாத் வேலிடு. இப்போ இந்த எலமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம் போட்டோம்ல, இதுக்கு பதிலாக பிளேஸ் ஹோல்டர் இருக்கு பாருங்க. பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம். நான் ஜூம் பண்ணிட்டு காட்டுறேன். பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம். ஓகேவா, இதான். இதை கூட நம்மளால போட முடியும். நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோமா, டபுள் ஸ்லாஷ் டேக் நேம் வந்து இன்புட், பிராக்கெட் ஓபன் பண்ணோம், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணோம், அட் பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேவா, சிங்கிள் கோஸ்ட் கொடுக்கணும். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் ஆட்ரிபியூட் வந்து பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு என்டர் யூசர் நேம். ஓகேவா, சிங்கிள் கோஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா ஓவரால் ஸ்ட்ரிங் தான் டபுள் கோஸ்ட் இருக்கணும். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்கிற டேட்டா இது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ என்டர் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் இந்த எக்ஸ்பாத் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பட் உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா, டேக் நேம் போடணும், டேக்ல இருக்க ஆட்ரிபியூட் வச்சு சிம்பிளா எக்ஸ்பாத்தை ஃபைண்ட் பண்ணலாம். இந்த சாப்டர்ல எக்ஸ்பாத்து ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 ஃபங்க்ஷன் தான் நான் எடுத்துன்னு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இதுல இருந்து நீங்க வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற ஃபீல்டை எக்ஸ்பாத் ஃபங்க்ஷன்ஸ் மூலமா ஃபைண்ட் பண்ணலாம். இதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பாத் ப்ராக்டிஸ் ப்ரௌசர் லான்ச் ஆகுது, அந்த அப்ளிகேஷன் யூஆர் லோட் ஆகுது, மேக்ஸிமைஸ் ஆகுது. ஓகேவா, இது வரைக்கும் ஃபைன். என்ன பண்ண போறோம்னா, சும்மா இந்த லாகின் பட்டனை ஃபைன் பண்ண போறோம். இதை நான் இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பட்டன் ஃபோக்கஸ் ஆகுது, பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட். இது ஒரு லாகின் பட்டன். இதோட விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, எந்தெந்த எலிமெண்ட்டுக்கெல்லாம் அந்த எலிமெண்ட் மேல ஒரு டெக்ஸ்ட் இருக்கோ இதெல்லாம் விசிபிள் டெக்ஸ்ட். அதை தான் இந்த டேகுக்கு நடுவுலையும் எழுதியிருப்பாங்க. இப்போ லாகின்றது இது ஒரு டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இந்த டெக்ஸ்டையே நம்மளால வெரிஃபை பண்ணி எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அதுக்கு டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கு. நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இது எல்லாமே ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் டபுள் ஸ்லாஷ். ஓகேவா, நெக்ஸ்ட் டேக் நேம். இந்த லாகின்றது தான் டெக்ஸ்ட். ஆனால் இது எந்த டேக்ல பில்ட் ஆயிருக்கு, பட்டன் டேக். ஸோ டேக் நேம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேக் நேம் நம்ம இது பட்டன் டேக்ன்றதால பட்டன் போடுறோம். ஓகேவா, சில டைம் இன்புட் டேக்னா இன்புட்னு போடணும். ஓகே, தென் பிராக்கெட் ஓபன் பண்ணணும், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறீங்க. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நம்ம டெக்ஸ்ட் எது, எதிர்பார்க்கிற டெக்ஸ்ட் எது, லாகின். ஓகே, இஃப் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு லாகின்னா அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பாத்தை தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இவ்வளோ டேக் இருக்குல்ல, இதுல நம்ம என்ன பண்றோம், பட்டன்ன்ற டேக்ல எங்க டெக்ஸ்ட் வந்து லாகின் இருக்கோ அந்த எலிமெண்ட் எனக்கு கொடு. அப்படிதான் நம்ம எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய பட்டன் டேக் இருக்கலாம், அதுல டெக்ஸ்ட் வேற இருக்கலாம், பட்டன் நேம் வேற இருக்கலாம். கரெக்டா, அப்ப அந்த எலிமெண்ட்லாம் எனக்கு வேணாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா பட்டன்ல டெக்ஸ்ட் வந்து லாகின் இருக்கிற அந்த எலிமெண்ட்டை கொடுன்றது தான் இந்த எக்ஸ்பாத்தோட அர்த்தம். இதை நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிட்டு ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ்பாத்தை போடுறோம். டாட் கிளிக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். செமிகோலன். ஓகே,
இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணலாம். ஆக்சுவலா லாகின் கிளிக் ஆயிருக்கு. கிளிக் ஆனதுனால தான் ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட் நமக்கு அந்த எரர் மெசேஜ் வருது. ஏன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் டைப் பண்ணல. ஸோ லாகின் கிளிக் ஆகுது. அப்போ நம்ம எக்ஸ்பாத் வந்து கரெக்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு எரரும் அடிக்கல. இதை உறுதிப்படுத்த இங்கே கண்ட்ரோல் எஃப் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி சர்ச் ஸ்ட்ரிங் வரும். இங்கே பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆகுது பாருங்க எல்லோவில். கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அடுத்ததாக நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அது மூலமா ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல யூசர் நேம்னு இருக்கா, இந்த எக்ஸ்பாத்து ஆட்ரிபியூட்ஸ் வந்து யூசர்னு ஆரம்பிக்குதோ அது எனக்கு கொடுத்துரு, அந்த எலிமெண்ட் எனக்கு கொடுத்துரு. ஓகேவா? எந்த எக்ஸ்பாத்து ஆட்ரிபியூட் ஐடியோட ஆட்ரிபியூட் வந்து பாஸ்ட்னு ஆரம்பிக்குதா அந்த எனக்கு ஃபைண்ட் பண்ணாலே போதும். ஸோ பார்ஷியலாக இருந்தாலே போதும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். இது எந்த இடத்துல தேவைப்படும்னா நான் டைனமிக் எக்ஸ்பார்ட் ஃபியூச்சரில் சொல்ல போகிறேன். பட் இப்போவே ஷார்ட்டாக சொல்லணும்னு வச்சுங்களேன். யூசர் ஒன்னு இருக்கு பாருங்க உதாரணத்துக்கு. ஓகேவா? இந்த பேஜ் அப்படி இல்லை, நான் மாடிஃபை பண்ணுறேன். சரியா? திடீர்னு இதே பேஜ் ரீலோட் ஆகும்போது யூசர் 2ன்னு மாறும். இல்லைன்னா யூசர் 0034 சம் நம்பர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் யூசர் _35 மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு என்ன புரியுது? யூசர்ன்றது ஸ்டாட்டிக்கா இருக்கு, பட் இந்த நம்பர் வந்து மாறிட்டே இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, என் எக்ஸ்பாத் இன்புட் டேக்ல இருக்கு, கண்டெய்ன்ஸ் யூசர்னு இருந்தாலே போதும், நீ அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணு. ஃபுல் நேம் நீ ட்ரை பண்ணாத, ஏன்னா ஃபுல் நேம் கிடைக்காது, மாறிட்டே இருக்கும். ஸோ இஃப் இட் கண்டெய்ன்ஸ் யூசர் தென் ஐம் ஃபைன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணலாம், டைனமிக்கா மாறுற சுச்சுவேஷன்ல பார்ஷியல் வேர்டு எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம் நான் சொல்றேன். டபுள் ஸ்லாஷ், எல்லா ரிலேட்டிவ் பார்த்தோம், டபுள் ஸ்லாஷ் தான். அண்ட் டேக் நேம் இன்புட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கண்டெய்ன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். கண்டெய்ன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த கண்டெய்ன்ஸ்ல எந்த ஆட்ரிபியூட்டோட கண்டெய்ன்ஸ் நீ வெரிஃபை பண்ண போற, அதாவது எந்த ஆட்ரிபியூட்டோட டேட்டாவை நீ செக் பண்ண போற பார்ஷியலா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணோம். ஐடியா, பிளேஸ் ஹோல்டரா, டைப்பா, இதுல இருக்கிறது இதெல்லாம் தான். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், ஐடியை சூஸ் பண்றேன். ஐடி. ஸோ நீங்க எப்பப்பெல்லாம் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றீங்களோ அப்போ நீங்க அட் யூஸ் பண்ணணும். அட். ஓகேவா? அட் ஐடி. ஓகே, கமா உங்களோட வேல்யூ, ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ சிங்கிள் கோட்ஸ்ல யூசர். இப்போ நம்ம சர்ச் கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பாத் வந்து ஹைலைட் ஆகுது பாருங்க அந்த எலிமெண்ட்டை. ஸோ டேக் நேம் கண்டெய்ன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. கால் ஆகும்போது நம்ம பேராமீட்டர்ல பாஸ் பண்றோம். ஓகேவா? பேராமீட்டர்ல என்ன பாஸ் பண்றோம், அட் ஆட்ரிபியூட், அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ. இப்போ எனக்கு வேற ஆட்ரிபியூட் வேணும்னா நான் ஐடிக்கு பதிலாக என்ன பண்ணணும், டைப்னு மாற்றணும். டைப். ஓகே, ஆட்ரிபியூட் எப்பவுமே அட்ல தான் இருக்கணும். ஓகேவா? அண்ட் அதோட வேல்யூ டெக்ஸ்ட். பார்த்தீங்களா, எக்ஸ்பாத் செலக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபைண்ட் எலிமெண்ட்ல போட்டு செக் பண்ணுவோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் by dot xpath double quotes xpath dot send keys Ganesh. ஓகேவா? செமிகோலன். ஸோ நம்ம எக்ஸ்பாத் இங்க பாஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். பார்த்தீங்களா, கணேஷ் டைப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் லாகின் பட்டன் கிளிக் ஆகுது. கிளிக் ஆனால் இந்த மாதிரி மெசேஜ் வரும். ஸோ கண்டெய்ன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்ஸ் வித். இதுவும் கிட்டத்தட்ட கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷன் மாதிரி தான்.
இப்ப கண்டைன்ஸ் என்ன சொன்னோம்? இந்த ஆட்ரிபியூட்ல பார்ஷியலா ஒரு வேர்டு இருந்தது அப்படின்னா அதை கண்டைன்ஸ் யூஸ் பண்ணலாம் சொன்னோம். அந்த வேர்டு ப்ரிஃபிக்ஸா இருக்கலாம், முன்னாடி ஸ்டார்ட் பண்ற வேர்டா இருக்கலாம், இல்ல செகண்டா இருக்கிற வேர்டா இருக்கலாம். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் இந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற டெக்ஸ்ட்ல மேட்ச் ஆகுதா, அதுதான் கண்டைன்ஸ். பட் ஸ்டார்ட்ஸ் வித்ன்றது அந்த ப்ராப்பர்ட்டியோட டெக்ஸ்ட் வந்து நான் நினைக்கிற வேர்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணலாம். அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், டபுள் ஸ்லாஷ் இன்புட் டேக் நேம், இந்த வாட்டி கண்டெய்ன்ஸ் போலாம், ஸ்டார்ட்ஸ் வித் அந்த ஃபங்க்ஷனை ஓபன் பண்றேன், எக்ஸ்பாத்தை க்ளோஸ் பண்றேன். ஓகே, இப்போ ஆட்ரிபியூட் வந்து ஐடி அட் ஐடி கமா சிங்கிள் கோட்ஸ்ல ஸ்டார்ட்ஸ் வித் யூசர். ஓகேவா? யூசர். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த எக்ஸ்பாத்தை சர்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஃப். பாத்தீங்களா, இந்த எலிமெண்ட் ஹைலைட் ஆயிருக்கு. கண்டெய்ன்ஸும் அதே வேலையை தான் பண்ணோம். நான் கண்டெய்ன்ஸ் கொடுக்குறேன், கண்டெய்ன்ஸ் கொடுக்குறேன், ஹைலைட் ஆகுது. பட் இந்த இடத்துல யூசருக்கு பதிலாக நேம் கொடுத்து பார்ப்போம். நேம் ஸ்டில் ஹைலைட் ஆகுது பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? கண்டெய்ன்ஸ்ன்றது என்ன பண்ணும்னா அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இதுல நம்ம பாஸ் பண்ற இந்த வேர்டு இருந்தாலே போதும். முன்னாடி தான் இருக்கணும், பின்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இதுவே ஸ்டார்ட்ஸ் வித் நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸ்டார்ட்ஸ் வித். இப்போ செலக்ஷன் நடக்கல. ஸோ இதுதான் ஸ்டார்ட்ஸ் வித்துக்கும் கண்டெய்ன்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இதுல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம பார்த்த எக்ஸ்பாத், இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பாத்ல டெக்ஸ்ட்ன்ற இந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் டைரக்டா அந்த எலிமெண்டோட விசிபிள் டெக்ஸ்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ லாகின்ற லேபிள்ல இருக்கிற எலிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து போட்டுடலாம். ஓகேவா? இந்த டேக்கையும் பாருங்க, ப்ராப்பர்ட்டிஸா இருக்காது. இந்த லாகின்றது பார்த்தா அந்த ரெண்டு டேக்குக்கு நடுவில் இருக்கிற டெக்ஸ்டா தான் இருக்கும். சரியா? அப்ப நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆட்ரிபியூட் ஐடென்டிஃபை பண்ற டெக்ஸ்டா இருக்கு. விச் மீன்ஸ் டைப்ன்றது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட், ஐடின்றது ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட்ல இருக்கிற வேர்டு வந்து பார்ஷியலா இருக்கணுமா, இல்லைனா ஸ்டார்ட்ஸ் வித் மொதல் வேர்டு இருக்கணுமான்றதை வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா, இந்த எலிமெண்ட் விசிபிள் டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதுலயுமே நம்ம கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ண முடியும், ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அது எப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எலிமெண்ட் விசிபிள் டெக்ஸ்ட் என்னென்ன இருக்கு, லாகின், நியூ யூசர், ரெஜிஸ்டர் இயர். நம்ம அகைன் லாகின்கே போவோம். பட்டன்ஸ் டபுள் ஸ்லாஷ் பட்டன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா கண்டெய்ன்ஸ் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். கண்டெய்ன்ஸ். ஓகே, இப்ப இது டெக்ஸ்ட் தான் கரெக்டா? அப்ப இது டெக்ஸ்ட்னு மென்ஷன் பண்ணணும். நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணணும்? டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு கமா லாகின். ஓகே, இப்போ இதுல என்ன மிஸ்டேக்னா, கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட்ன்ற வேர்டை போடக்கூடாது, டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஓகேவா? டெக்ஸ்ட்ன்ற ஃபங்க்ஷன் ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதை கண்டெய்ன்ஸ்குள்ள கால் பண்ணிட்டு லாகின்னு போடணும். ஓகேவா? இப்போ இதை சர்ச் பண்ணி பார்ப்போம். கண்ட்ரோல் எஃப். பார்த்தீங்களா, ஹைலைட் ஆயிருக்கு. 1 இட்ஸ் அ வேலிட் எக்ஸ்பாத். இதை நான் என்ன பண்ண போறேன், விசிபிள் டெக்ஸ்ட்ல போட போறேன். ஸோ டெக்ஸ்ட் மூலமாவே நம்மளால எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஒன்று டேரக்டா டெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுடலாம், இல்லை பார்ஷியலாக தான் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்னா, இது எக்ஸாக்ட் டெக்ஸ்ட் தான் வெரிஃபை பண்ணும். கரெக்டா? ஆனால் நம்ம கிட்ட கண்டெய்ன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, அது பார்ஷியலாக வெரிஃபை பண்ணும் ஆட்ரிபியூட்ஸ்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை. நம்ம ஏன் அதை நார்மல் விசிபிள் டெக்ஸ்ட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது? அதுதான் இந்த கான்செப்ட். கண்டெய்ன்ஸ் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்றோம், லாகின். இது பார்ஷியல். இதே ஸ்டார்ட்ஸ் வித் இங்கேயும் இருக்கு. ஓகேவா? நான் அதை எப்படி போறேன்னு பாருங்க. இதே எக்ஸ்பாத்தில் ஸ்டார்ட்ஸ் வித்
அந்த பிகினிங் ஆஃப் வேர்டை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித். ஸோ இந்த எக்ஸ்பார்ட்லாம் எலிமெண்ட் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது. இது ஆட்ரிபியூட் பேஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறது இந்த கண்டெய்ன் ஸ்டார்ட்ஸ்லாம். எக்ஸ்பார்ட்டில் இது ரொம்ப சிம்பிளான சாப்டருங்க. ஓகேவா? ஏற்கனவே எக்ஸ்பார்ட்டை ஆட்ரிபியூட் மூலமாக கண்டுபிடிக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்பார்ட்டை கண்டிஷன்ஸ் மூலமாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத பார்க்கலாம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமாக. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜை நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுதான் சிமிலர் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த பேஜை நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமில் போட்டுட்டேன், இந்த யூஆர்எல்ல அண்ட் லான்ச் பண்ணுற கோடு எழுதிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் ப்ரௌசர் லான்ச் ஆகும், அந்த யூஆர்எல் லோட் ஆகும், ரன்னும் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் யூசர் நேமை எலமெண்ட் ஃபைன் பண்ணணும் அண்ட் இதில் டெக்ஸ்ட் ஃபீல்டு என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி. இப்போ எனக்கு இதில் என்ன சேலஞ்சஸ்னா, சில ப்ராப்பர்ட்டி வந்து யூசர் நேம்லையுமே இருக்குது அண்ட் இமெயிலையுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்களேன், இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. இமெயிலையும் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் தான். இப்போ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ன்ற வேர்டை வச்சு நம்ம எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுவோம். டபுள் ஸ்லாஷ் ஓகே டேக் நேம் இன்புட். ஆல்ரெடி எடுத்திருக்கேன் எப்படி ஆட்ரிபியூட் மூலமா எலிமெண்ட் ஃபைன் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் மூலமா ஃபைன் பண்ணலான்னு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகே, டபுள் ஸ்லாஷ் இன்புட் அட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதை இந்த ஃபைன் பண்ண இந்த லொக்கேட்டரை இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஹைலைட் ஆகுது யூசர் நேம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா பாருங்க, 1 of 4ன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று யூசர் நேம், நான் ஏரோ பட்டன் டவுன் பண்ணுறேன் பாருங்க, இமெயில் செலக்ட் ஆகுது, அதுவும் டெக்ஸ்ட் தான். அடுத்தது டைனமிக் யூசர் 1 செலக்ட் ஆகுது, அதுவும் டெக்ஸ்ட். அண்ட் டைனமிக் யூசர் 2 செலக்ட் ஆகுது. ஸோ இப்போதான் நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் தேவைப்படுது. ஓகேவா? இதில் பெரிய சின்டெக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் இதுக்கு நடுவில் அண்டுன்னு ஒரு வேர்டு போடணுங்க, அவ்வளோதான். அண்ட் ஓகேவா? இப்போ டைப்புகள் டெக்ஸ்ட் கரெக்ட் தான், ஆனால் ஐடி வந்து யூசர் நேமாக இருக்கணும். அப்படிப்பட்ட எலிமெண்ட்டை மட்டும் நீ ஃபைன் பண்ணு அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அட் ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம். இப்போ இந்த எக்ஸ்பார்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஒன்னே ஒன்று காட்டுது பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் 1 of 1 காட்டுது. ஸ்பெசிஃபிக்காக யூசர் நேம் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நான் எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறேன் கோடில். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். நம்ம எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணியாச்சு. டாட் சென்ட் கீஸ். டாட் சென்ட் கீஸ்ல என்ன கொடுக்க போகிறோம், கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ செமிகோலன். சரியா? எலிமெண்ட் ஃபைன் பண்ணுறோம், அதே இதுலேயே டாட் கொடுத்து டெக்ஸ்ட் என்டர் பண்ணுறோம். இப்போ கரெக்டாக எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ எக்ஸாக்டாக இந்த யூசர் நேம் எல்லாம் உட்காந்துருக்கு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இமெயில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடி ஈக்குவல் டு இமெயில் கொடுக்கலாம். ஃபோக்கஸ்டாக இந்த எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணு. ஸோ உங்களுக்கு அண்டோட தேவை என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக யூசர் நேமே அதுக்கு போட்டு போகலாமேன்ட்டு. ஆனால் எல்லா டைமும் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது, எல்லா பேஜோட டேக்கும் அப்படி ஒர்க் ஆகாது. ஓகேவா? நம்ம அண்டு எல்லா இடத்துலையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நமக்கு 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ற தேவை இருக்கும். அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அட் அ டைமில் ஒரு ஆட்ரிபியூட் இல்லாமல் மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை நம்மளால் அண்டு மூலமாக கம்பைன் பண்ணி ஃபோக்கஸ்டாக ஃபைன் பண்ண முடியும்.
ஓகே, இந்த மாதிரி நீங்க அண்டு ஆர்லாம் ஓவர்டு பண்ண வேணாம். சும்மா தெரிஞ்சுக்குங்க. ஆர் என்ன அப்போ? ஸோ ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ எனக்கு யூசர் நேமே வேணும், இமெயிலே வேணும். அட் அ டைம்ல நான் அதை மல்டிபிள் எலிமெண்ட்ஸா ஃபைண்ட் பண்ண போறேன்னா, அப்போ ஒரே எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்னா கூட எழுதுவீங்க. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் இல்ல, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை டாட் எக்ஸ்பாத். இங்க ஒரே ஒரு எக்ஸ்பாத் தானே நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்றோம்? லிஸ்டா ஸ்டோர் பண்ணுவோம். லிஸ்ட் வெப் எலிமெண்ட் ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது எதுக்கு? ஒரே எக்ஸ்பாத்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்றது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க எக்ஸ்பாத்தை வந்து ஆர் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம்ல என்ன இருக்கு? நேம் ஈக்குவல் டு யூசர் நேம். கரெக்டா? நேம் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட். இமெயில் என்ன இருக்கு பாருங்க? நேம் ஈக்குவல் டு இமெயில். இந்த ரெண்டு எலிமெண்ட் எனக்கு வேணும் அட் அ டைம்ல. ஓகேவா? நான் தனித்தனியெல்லாம் ஃபைண்ட் பண்ண போறதுல. அப்ப ரெண்டுமே இன்புட் டேக் தான். டபுள் ஸ்லாஷ் இன்புட் அட் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் ஆர் அட் நேம் ஈக்குவல் டு இமெயில். ஒன்று நேம் யூசர் நேமா இருக்கணும், இல்லைன்னா நேம் ஈக்குவல் டு இமெயிலாக இருக்கணும். இப்படி எந்த கண்டிஷன், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனால் கூட எனக்கு எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணு. அப்போ நமக்கு ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பாத் கரெக்டாக ஹைலைட் ஆகுது. 2 1 ஆஃப் 2 2 2 இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட லிஸ்டா இருக்கு. ஸோ ஃபீல்ட்ஸ் டாட் கெட் 0th பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். டாட் சென்ட் கீஸ் வந்து கணேஷ். அதே மாதிரி ஃபீல்ட்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சென்ட் கீஸ்ல இமெயில் டைப் பண்ணும். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ அட் gmail.com. ஓகே, இப்போ இது ரன் பண்றது மாதிரி பழைய கூட நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி டைப் பண்றோம்ல. ஸோ இப்போ ரன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கணேஷ் டைப் ஆயிருக்கு. கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ ஜிமெயில் டைப் ஆயிருக்கு. எக்ஸ்பாத் யூசிங் ஆக்சஸ். எக்ஸ்பாத் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றத நிறைய சாப்டர் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் இது என்னன்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா? டார்கெட் நோடு. ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேகை நம்ம முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து நம்மளால அதோட பேரண்ட் டேக்கு போக முடியுமா? ஓகேவா? அதுக்கும் மேல இருக்கிற கிராண்ட் பேரண்ட் டேக் போக முடியுமா? ஓகேவா? பேரண்ட் டேக் மேல இருக்கிற கிராண்ட் பேரண்ட் டேக், அதுக்கும் மேல இருக்கிற பேரண்ட் எல்லாமே நம்ம ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? பேரண்ட்டுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆன்செஸ்டர்னு சொல்லுவோம். கரண்ட் டேக்கு பக்கத்துல இருக்கிற டேக், அதாவது சேம் பேரண்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னா இது சிப்ளிங், என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஏன்னா என்னோட பேரண்ட்டும் ஒண்ணுதான், இந்த சிப்ளிங் டேகோட பேரண்ட்டும் ஒண்ணுதான். இல்லையா? நான் கரண்டா டார்கெட் பண்ற டேக்ல இருந்து கீழே அதுக்குள்ள ஒரு சில டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சைல்டு. ஓகேவா? எனக்குள்ள இருக்கிற டேக்ஸ் எல்லாமே சைல்டு. ஸோ நம்ம இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி எக்ஸ்பாத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா எப்படி இருக்கும்? அதை தான் நம்ம ஆக்சஸ்ன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு நோட்ல இருந்து அதோட பேரண்ட் டேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு GitHub HTML பேஜ் தான். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த iPhone 15ன்ற வேர்டை வந்து இன்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த எலிமெண்ட்டுக்கு இதான் கரண்ட் நோடு. ஓகேவா? இந்த எலிமெண்ட்டுக்கு முதல்ல நம்ம எக்ஸ்பாத் கண்டுபிடிப்போம். கண்ட்ரோல் F டபுள் ஸ்லாஷ் இந்த எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா டேக் நேம் வந்து H3. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பெருசா இல்லை, வேர்டு தான் இருக்கு. கரெக்டா?
அப்போ டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் இந்த வேர்டு அப்படியே காப்பி பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எதோட எக்ஸ்பாத்? இந்த பர்டிகுலர் iPhone 15 வேர்டோட எக்ஸ்பாத். ஸோ இப்போ இந்த கரண்ட் நோட்ல இருந்து இதோட பேரண்ட் டேக்ஸ் போனோம்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இதோட பேரண்ட் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்ற இந்த பேரண்ட் டேக்கை எக்ஸ்பேண்ட் பண்ணா இதுல 2 சைல்டு இருக்கு. ஒன்று வந்து டெக்ஸ்ட் iPhone 15, இன்னொன்று வந்து அந்த பிரைஸ் அமௌண்ட். சரியா? இப்போ கரண்ட் டேக்ல இருந்து எப்படி பேரண்ட் டேக் போகணுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்லாஷ் இப்போ டேக் பயன்படுத்தக்கூடாது, வேர்டை பயன்படுத்தணும். நான் சொன்னேன்ல பேரண்ட் சைல்டு எல்லாமே இருக்குன்ட்டு, அது எல்லாமே கான்செப்ட் தான். அந்தந்த கான்செப்டுக்குன்னு ஒரு வேர்டு இருக்கும். பேரண்ட்ன்ற ஒரு வேர்டை பயன்படுத்தணும். கோலன் கோலன் 2 வாட்டி இந்த கோலனை போடணும். ஓகே, போட்டுட்டு பேரண்ட் டேக் என்ன இருக்கோ அந்த டேக்கோட நேம் போடணும். நீங்க நல்லா பாருங்க, H3 ஸ்பேன் இந்த 2 டேக்கும் எது பேரண்ட்? இந்த div தான். அப்ப இந்த divன்ற வேர்டை போட்டாலே போதும். அவ்வளவுதான், நம்மளால ஒரு பேரண்ட் டேகை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? பேரண்ட் டேக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். பெனிஃபிட் என்னன்னா நம்ம கிட்ட ஒரு எலிமெண்டோட டேக் இருக்கு, எக்ஸ்பாத் இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட பேரண்ட்டுக்கு போனோம், ஆனா அங்க பெருசா ப்ராப்பர்ட்டி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் iPhone 15 இது ரெண்டத்தோட பேரண்ட் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். இங்க கிளாஸ் நேமை தவிர வேறு பெரிய ப்ராப்பர்ட்டி இல்லை. அண்ட் கிளாஸ் நேம்ன்றது நிறைய இடத்துல அந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது இருக்குல்ல, இங்கே ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு ப்ராடக்ட் டீடைல்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா iPhone 15ன்ற டேகோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேக் தான் வேணும், எலிமெண்ட் தான் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? iPhone 15 ஃபைண்ட் பண்ணி ஸ்லாஷ் பேரண்ட்னு போனா ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் டேக் ஃபைண்ட் ஆகும். ஏன்னா கிளாஸ் ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது யூனிக்கா இல்லை, வேற எந்த ஆட்ரிபியூட்டும் இல்லை. அப்போ இந்த மாதிரி இந்த டேகை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் அப்ரோச், பேரண்ட். ஓகேவா? இப்போ அடுத்ததா சைல்ட் டேக் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பாத் கண்டுபிடிக்கிறது, அதாவது ஒரு எலிமெண்டோட சைல்டை கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த iPhone 15 இந்த நம்பர் 80,000ஓட பேரண்ட் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். கரெக்டா? இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். div at attribute class equal to product details. பாத்தீங்கன்னா எலிமெண்ட் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, ஆட்ரிபியூட் மூலமா நம்மளால இந்த பேரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். சரியா? இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா சைல்டு அந்த டேகை போட்டுட்டு கோலன் 2 டைம்ஸ் போட்டுட்டு H3 இந்த எலிமெண்ட் ஃபோக்கஸ் ஆகுது பாத்தீங்களா, iPhone 15. பட் இங்க என்ன பிரச்சனைனா ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்ற இந்த செக்ஷன்ல சைல்டு H3 இருந்தா அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், iPhone 15. ஆனா இதே மாதிரி நமக்கு 3 டேக் ஓப்பன் ஆகுது. இந்த டேக் ஒன்று, அடுத்து சாம்சங் S224 பொருந்தது, அதுக்கப்புறம் OnePlus 12 பொருந்தது. அப்ப ப்ராடக்ட் டீடைல்ஸ்ன்றது 3 செக்ஷனா இருக்குதுல்ல, 3 டிவ் செக்ஷனா இருக்கிறதுனால இந்த 3 பேரண்ட்டுக்குமே H3ன்றது தான் ப்ராடக்ட் நேம். இங்க பாருங்க, H3 சாம்சங்க்கு, அதே மாதிரி OnePlus 2 H3. அப்ப இது வந்து எஃபெக்டிவா இருக்காது. பட் இன்கேஸ் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கு, இந்த மாதிரி மற்ற டிவ் செக்ஷனே இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, ஒரு நோட ஃபோக்கஸ் பண்றீங்க, ஸ்லாஷ் சைல்டுன்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, அந்த இமிடியட் சைல்டு டேக போட போறீங்க. ஆன்செஸ்டர்னா பேரண்ட்ஸ்க்கு முன்னோடின்னு அர்த்தமே தவிர அது இமிடியட் கிராண்ட் ஃபாதரா இருக்கும்னு அவசியம் இல்லை. அது எப்படி நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த டேக் எடுத்துப்போம், H3 டெக்ஸ்ட் iPhone 15. இதுல இருந்து நம்ம பேரண்ட் தானே டிவ், நம்ம இதோட பேரண்ட் எடுத்துக்காம ஆன்செஸ்டர் எடுத்துக்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேகை ஃபைண்ட் பண்றேன், iPhone 15 இருக்கு இல்லையா, இதை பேஸ்ட் பண்றேன்.
ஐஃபோன் 15. இப்போ இதோட பேரண்ட் டேக் தான் வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ். கரெக்டா? இமீடியட் பேரண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவ்வுக்குள்ள தான் இது இருக்கு. ஸோ பேரண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ். நம்ம பேரண்ட் போடாம ஆன்செஸ்டர்னு போடுவோம். ஆன்செஸ்டர் கோலன் கோலன் டிவ்னு போடுவோம். ஆக்சுவலா என் டேக் இது, என்னோட பேரண்ட் இது, என்னோட முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்ட் ஐட்டம் தானே வரணும். என்னோட முன்னோடி டிவ்னு நான் கன்ஃபார்ம் கண்டுபிடிச்சு நான் டிவ்னு போட்டிருக்கேன். புரியுதா? என் பேரண்ட்டும் டிவ் தான். பட் என்னோட முன்னோடி டேகும் வந்து, அதாவது என் பேரண்ட்டுக்கு மேலே இருக்கிற டேகும் டிவ் தான். இப்போ நான் டிவ்னு போட்டிருக்கேன். ஆனால் இது எதை ஃபோக்கஸ் பண்ணது பார்த்தீங்களா? கண்டெய்னரை ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கும் மேலே இருக்கிற டிவ்வை ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ ஆன்செஸ்டர்னா என்ன அர்த்தம்னா, பேரண்ட்டுக்கு மேலே இம்மீடியட்டாக இருக்கிறோன்னு அவசியம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேரண்ட் டேக் மேலே இருக்கிற டிவ்வான்னு பார்க்கும். ஆமாம் இருக்கு, கார்ட் ஐட்டம். ஆனால் அதுக்கும் மேலே ஏதாவது டிவ் இருக்கானான்னு பார்க்கும். இருக்கு, கண்டெய்னர். அப்ப யார் ரொம்ப பெரியவங்களோ அந்த எலிமெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. இங்க யாரு? இந்த கார்ட் ஐட்டமுக்கும் மேல கார்ட் கண்டெய்னர்னு இருக்கு. அப்ப இதை ஃபோக்கஸ் பண்ணுது. பேரண்டோட இமீடியட் பேரண்ட் தான் வேணும். இந்த ரொம்ப மூதியாரெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இதுவும் டிவ் தான். ஓகேவா? அப்போ ஆன்செஸ்டர் டிவ். ஆனா இதுக்கு மேல போகாத, எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த எலிமெண்ட் தான் வேணும்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணலாம். டிவ், இந்த டிவ் எந்த டிவ் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ண. டிவ் அட் அதோட ஆட்ரிபியூட் கிளாஸ். ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம எலிமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண முடியும்ல. ஆட்ரிபியூட் கிளாஸ் ஈக்குவல் டு கார்ட் ஐஃபன் ஐட்டம். பாத்தீங்களா? இப்போ தி மோஸ்ட் பேரண்ட்டுக்கு போலாம இம்மீடியட் பேரண்ட்டுக்கு பேரண்ட் யாரு? ப்ராடக்ட் டீடைல்ஸ் தான் பேரண்ட். அதுக்கு மேல இருக்கிறது கார்ட் ஐட்டம். இதை ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நினைச்சா அதை லாக் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து லாக்கிங் சொல்லலாம். இப்போ பாருங்க, இது நான் கண்டுபிடிச்ச நோடு, அதோட ஆன்செஸ்டர்னு போட்டு டிவ்னு போட்டதுனால இதோட பேரண்ட்டுக்கும் மேல இருக்கிற பேரண்ட் தேடுது இல்ல. அந்த ப்ராசஸ்ல மல்டிபிள் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா எந்த பேரண்ட்ன்றதை அதோட ஆட்ரிபியூட் மூலமா லாக் பண்ண முடியும். சரியா? இதை போடாத பட்சத்துல இதுக்கு மேல பேரண்ட்டுக்கும் மேல மல்டிபிள் டிவ்ஸ் இருந்ததுன்னா எது ஃபர்ஸ்ட் டிவோ அதை எடுத்துக்கும். இப்போ அடுத்ததா நம்ம டிசெண்டன்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த என்டையர் கண்டெய்னர் தான் div கிளாஸ் ஈக்குவல் டு கார்ட் கண்டெய்னர். ஓகேவா? இதுக்குள்ள தான் 3 கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ பாருங்க, div div div. சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், டேக் divனு போறேன். டபுள் ஸ்லாஷ் div at class attribute-னால at class equal to cart container. ஓகே, இப்போ ஸ்லாஷ் சைல்டு டபுள் க்ளோஸ் டிவ்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கார்ட் கண்டெய்னருக்குள்ள எத்தனை கார்ட் ஐட்டம் இருக்கு? 3. ஒரு டிவ், 2 டிவ், 3 டிவ். கரெக்டா? என்னோட சைல்டான டிவ் எல்லாம் நான் காட்டுன்னு சொல்றேன். அது மொத்தம் 3 டிவ்வை காட்டுது. இதே சைல்டுக்குள்ள தான் பட்டனும் இருக்கு. ஏதோ லாஸ்ட் ப்ரொசீட் டு செக் அவுட், இதுவும் கண்டெய்னருக்குள்ள தான் இருக்கு. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டிவ் பட்டன் நான் பட்டன் கொடுத்தாலும் எனக்கு ஒரே ஒரு பட்டன் இருக்கு தனியா. கரெக்டா? அப்ப ப்ரொசீட் டு செக் அவுட் காட்டுது. இதுவும் என் சைல்டு தான். இந்த கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு, செகண்ட் கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு, தேர்ட் கார்ட் ஐட்டம் ஒரு சைல்டு. ஓகே, இப்போ என் சைல்டுல நான் டிவ்னு போட்டா 3 காட்டுதுல்ல. இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற எல்லா டிவ்வையுமே எனக்கு கணக்கு காட்டணும். அதாவது என் ஒரு சைல்டு மட்டும் இல்லாம சைல்டுக்குள்ள இருக்கிற லெவல்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் டிவ் இது, சாரி கார்ட் கண்டெய்னருக்குள்ள ஃபர்ஸ்ட் டிவ், செகண்ட் டிவ், தேர்ட் டிவ். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள இங்க ஒரு டிவ் இருக்கு பாருங்க. இங்க ஒரு டிவ் இருக்கு, 2 டிவ் இருக்கா? அதுக்கப்புறம் செகண்ட் கண்டெய்னருக்குள்ள, சாரி செகண்ட் கார்ட் ஐட்டம்குள்ள
அங்கேயும் டிவ்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேக்ல இருந்து இது கீழே இருக்கிற எல்லா லெவல் ஆஃப் டிவ் டேக்கையும் நான் கண்டுபிடிக்கணும்னா அதுதான் டிசெண்டன்ட். சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, சைல்டுக்கு பதிலாக டிசெண்டன்ட் போடுறோம். ஓகே, டிவ்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 9 டேக்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது. பார்த்தீங்களா? ஒரு டிவ் கார்ட் ஐட்டம்குள்ள இருக்கிற டிவ்ஸ், அதுக்கப்புறம் செகண்ட் கார்ட் ஐட்டம் அதுக்குள்ள இருக்கிற டிவ், இது எல்லாமே ஃபோக்கஸ் ஆகுது. சரியா? இப்போ நமக்கு என்னன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்களேன். இது ஈஸி. கார்ட் கண்டெய்னருக்குள்ள மொத்தம் எத்தனை பட்டன் இருக்கு? கார்ட் ஐட்டம் 1ல ஒரு பட்டன் இருக்கு, கார்ட் ஐட்டம் 2ல ஒரு பட்டன், கார்ட் ஐட்டம் 3ல ஒரு பட்டன், ஃபைனலா ப்ரொசீட் டு செக் ஒரு பட்டன். இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? டிசெண்டன்ட் பட்டன் போடலாம். பாத்தீங்களா? ஸோ இதுதான் டிசெண்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோயிங் சிப்ளிங். சிப்ளிங்னா உங்களுக்கு என்ன தெரியும்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஓகேவா? அப்போ எனக்கு ஈக்குவலா இருக்கிற டேக்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு டேகை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்க, iPhone 15 வரைக்கும் போவோம். iPhone 15. இப்போ இந்த டேக், இதோட சேம் லெவல் ஆஃப் டேக் வந்து 80,000. கரெக்டா? இப்போ iPhone 15 இது 80,000. iPhone 15 80,000 ஒன்றும் பேரண்ட் சைல்டு கிடையாது. ஓகேவா? இதோட சைல்டு ஒன்றும் கிடையாது, இது இல்லை இதுக்கான பேரண்ட்டும் கிடையாது. இது ரெண்டுமே சேம் லெவல் ஆஃப் டேக்ஸ் ஃபார் ப்ராடக்ட் டீடைல்ஸ். இது ப்ராடக்ட் டீடைலோட சைல்டு தான் ரெண்டுமே. இப்போ ரெண்டுமே சிப்ளிங்னு அர்த்தம். ஓகேவா? iPhone 15 தொடர்ந்து அடுத்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணணும்னா அது ஃபாலோயிங் சிப்ளிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாலோயிங் சிப்ளிங் ஸ்லாஷ், அதாவது அந்த டேக் ஸ்லாஷ் ஃபாலோயிங் சிப்ளிங் கோலன், சிப்ளிங்கோட டேக் நேம் என்னது? ஸ்பேன். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம அந்த எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். லாஸ்டா நம்ம பார்க்க போறது ப்ரெசீடிங் சிப்ளிங். ஓகே, ஃபாலோயிங்னா அதை தொடர்ந்து பின்தொடர்ந்துன்னு சொன்னால, அப்போ ப்ரெசீடிங் சிப்ளிங்னு போட்டு பார்ப்போம். இந்த iPhone 15 பதிலா 80,000 போடுறேன். இந்த இடத்துல ஃபாலோயிங் பதிலா ப்ரெசீடிங் சிப்ளிங் H3 போடுவோம். சரி, இப்போ டெக்ஸ்ட் ஈக்குவல் டு 80,000. ஓகே, இங்க H3க்கு பதிலா ஸ்பான் டேக். ஸோ ஸ்பான் டேக் 80,000 ஃபோக்கஸ் பண்றோம். இதோட சிப்ளிங் வந்து H3 தான், ஆனா இது பின்தொடர்ந்து இல்லை, முன்னாடி இருக்கு. தொடர்ந்து இல்லை, முன்னோக்கி பார்க்கணும். அப்ப ப்ரிசீடிங் ஐஃபோன் சிப்ளிங். இதுவே நம்ம ஐஃபோன் ஃபைன் பண்ணியிருந்தோம்னா இதுக்கு அடுத்த எலிமெண்ட், இதோட தம்பின்னு கூட வச்சுக்கலாம். இதோட கூட இருக்கிற கீழே இருக்கிற எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ணா ஃபாலோயிங் சிப்ளிங் கொடுத்து அதோட டேக் நேம் போடணும். இங்க ஸ்பேன் இந்த டேக்கை நம்ம ஃபைன் பண்ணிட்டு, ஓகேவா, இதோட ப்ரிசீடிங் சிப்ளிங் வந்து H3 டேக்கை போடணும். சிம்பிள். இதுதான் கான்செப்ட் ப்ரிசீடிங் சிப்ளிங்.